Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார தேங்காய் பால் சொதின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சொதி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி தேவைப்படும், அது வெட்டி வச்சுக்கோங்க, தேங்காய் பால் தேவைப்படும். நான் இங்கே கடையில் வாங்கின தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் தேங்காய் பால் பண்ணுறதுனா தேங்காய் பால் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்லையே தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன், 2-3 கிராம்பு, அப்புறம் ஒரு துண்டு பட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் போடணும். அது உங்கள் தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் கொஞ்சம் க்ரீன் சில்லியும் கட் பண்ணி சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருக்க அந்த பொருளெல்லாம் போட்டு அது எல்லாம் நல்லா பொரியணும். அந்த எண்ணெயில் பொரிஞ்சு அந்த கரம் மசாலா வாடை நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வதங்க விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் கொட்டிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடு ஒன்று சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த தக்காளியை அது கூட சேர்க்க போகிறோம். எல்லாம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா சமையல்லையும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்ப்பேன். ஸோ தேவையான மஞ்சள் பவுடரை நீங்கள் அதில் சேர்த்து அதையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வேகிற அளவுக்கு அதை மூடி வச்சு அந்த பேனை ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளியை குக்காக விடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த காரத்துக்காக நம்ம சேர்க்க போகிறோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் தேவையோ அதை சேர்த்து அது நல்லா எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி வதக்குங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு வேகணுங்க. அந்த பச்சை வாடை போகணும் சேர்த்துருக்க மிளகாய்க்கு. அதனால் அந்த இதை மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம தேங்காய் பாலாக சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்போட ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சு தேவையான தேங்காய் பால், இப்போது நான் கேனில் யூஸ் பண்ணேன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் ஆட் பண்ணேன். நீங்கள் வீட்டில் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான தேங்காய் பால் போட்டால் போதும். அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினா இலை, கொத்தமல்லி இலை, அது எல்லாத்தையும் அதில் நல்லா போட்டு அதையும் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் அந்த சட்டியை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அந்த ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கணும். அது இறங்கிருச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம சொதி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு இடியாப்பத்துக்கு சேர்த்து சாப்பிட்ற தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.